இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது? ஸோ ஆடி கிருத்திகை வந்து எவ்வளோ ஸ்பெஷல்? இந்த மாத கடைசியில் ஒரு போராட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு சின்ன வன்முறையாக இருக்குது. 9, 10, 11 மழை இருக்குது. 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி சரியான மழை தமிழகத்தில் இருக்குது, சென்னையிலே இருக்குது. உலகமே மிரண்டு நிற்கும். ஏற்கனவே சங்க தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அந்த அவருக்கு இன்னொரு மினிஸ்டரோ இல்லை இன்னொரு எம்எல்ஏவோ குழப்பமாவார். தங்கவெள்ளி இந்த வாரம் நல்லா ஏறும், நல்ல வழி கிடைக்கும். அதே நேரத்தில் வர்த்தகம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏறுற மாதிரியா இருக்கும். இந்த மாத கடைசியில் ஒரு போராட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு சின்ன வன்முறையாக இருக்குது. ஒரு முக்கிய நடிகர் அவர் பிரச்சனையாக அதோட பிரச்சனை ஆகிறது நம்ம பார்க்கணும். மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால ஐயாவோட அந்த ராசி பலனுக்கு கொஞ்சம் தள்ளி போகுது. இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து மாத தொடக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது? ஸோ ஆடி கிருத்திகை வந்து எவ்வளோ ஸ்பெஷல்? அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழகத்துக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் அரசியல் சார்ந்து இருக்க போகுது? அதுக்கப்புறம் வந்து வருவாய் மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது? பொருளாதார நிலை எப்படி இருக்க போகுது? உலக அளவில் என்னென்ன ஆபத்துகள் இருக்கும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபி விநாயகர்களும் கொரோனாக்குரிய ரசிகர்களும். இன்றைக்கி அகஸ்ட் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கங்கே விஷயங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ட்ராவல் பண்ணால் கூட போகலாமா வேண்டாமா அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த லேண்டிங்லாம் நடக்கும்னு அது சொன்ன மாதிரி கரெக்டாக பர்டிகுலராக கேரளா போகாதீங்கன்னு கரெக்டாக நடந்துட்டு இருக்கு சார். நல்ல ரெயின்ஃபால் அங்கே அதிகம். அதே மாதிரி குஜராத் பக்கமும் நல்ல ஒரு ஹெவி ரெயின் பெய்யுது. அதே மாதிரி தமிழகத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது? தண்ணியெல்லாம் வருமானா அவங்க போதிய அளவு விடுவாங்க. அது இயற்கையாக வந்து டேமெல்லாம் திறந்து வந்திருக்கு சார் தண்ணி. இன்னும் வரும் காலங்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள் சார். 9, 10, 11 மழை இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி சரியான மழை தமிழகத்தில் இருக்குது, சென்னையிலே இருக்குது. கரெக்டாக 3 நாளில் இரவில் வெளுத்து கட்டும், அந்த மாதிரியா இருக்கும். வெள்ளை நாடு ஒன்று லண்டன் இருக்கணும், இல்லைன்னா அமெரிக்கா. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிபரோட ஒரு குழந்தை, அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு குழந்தை ஒரு பிரச்சனையாகிறது பார்க்க போகிறோம். உலகமே மிரண்டு நிற்கும். 2 முக்கியமான இடத்துல 2 இடத்துலையும் அமெரிக்காவில் பிளாஸ்ட் ஆகும். முக்கியமான இடத்துல ஒரு இடத்துல ஒரு விளையாட்டுத்துறையோ இல்லை ஒரு முக்கியமாக ஃபங்க்ஷன் நடக்கிற இடமோ இல்லை ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துலையோ ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுறது அமெரிக்காவில் நடக்க போகிறத பார்க்க போகிறோம். இந்தியாவோட எல்லையில் ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. ஒரு முக்கிய மந்திரி இன்னொருத்தர் அவர் மூலிமா அவரும் வெளியே போவார். அந்த மந்திரியும் ஒரு ரிசைன் ஆகிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே சங்க தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு மினிஸ்டரோ இல்லை இன்னொரு எம்எல்ஏவோ குழப்பமாவார். தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காத வலிமையான திட்டத்தை உருவாக்குவாங்க. அதுக்கான பட்ஜெட் எப்போ உருவாகுது, நல்ல ஒரு வழி தான் கிடைக்கும். 1-2 மக்கள் ஒரு குழப்புவாங்க, மற்றதெல்லாம் நல்ல வழியாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு எடுத்துன்னு வந்துடுவாங்க. பயணம், போக்குவரத்து, ரோட் லெவல் எல்லாமே வந்து ரெகுலேஷன் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. இந்த செக்டர்ஸ்லாம் ஆன்லைன்லேயே வந்துடும். நிறைய ஆன்லைனில் வரப்போகுது. மின்னணு அதுக்கு ஒரு வழி செஞ்சிடுவாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மக்கள் பயணம், அதாவது போகிறது, அது இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறது, இல்லை பயண சீட்டுகள், அப்புறமா சில வழிகள் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தங்கவெள்ளி இந்த வாரம் நல்லா ஏறும், நல்ல வழி கிடைக்கும். அதே நேரத்தில் வர்த்தகம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏறுற மாதிரியா இருக்கும். சடனாக எங்கேயும் ஒரு இடத்துல விழப்போது. அமெரிக்காவோட மார்க்கெட் பிரச்சனையாக வர்றதுனால விழத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கோல்டு சில்வர் இந்த ஒரு வாரம் நல்லாயிருக்கும். செவ்வாய் பிளானட் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு சின்ன பிளானட்டில் பிரச்சனை வருது. 2 ஸ்டார் வார் நடக்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டார் வாரில் ஒரு வெளிச்சம் தெரியும். அது எதிர்பார்க்காத அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த மாத கடைசியில் ஒரு போராட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு சின்ன வன்முறையாக இருக்குது. நார்த்தில் எல்லை பகுதியாக இருக்கலாம், இல்லைன்னா டெல்லியாக இருக்கலாம், இல்லை அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஒரு முதல்வருக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஒரு வழக்கும் போடுவாங்க, ஒரு நிறுத்தம். ஆனால் சடனாக திரும்ப பிரச்சனையாகும். அந்த பிரச்சனை ஆகிறது இல்லாமல் 2 கண்ட்ரிகள் சடனாக சண்டை போட்டுக்கும். அது எதிர்பார்க்காத ஒரு சண்டையை ஏற்படுத்த போகுது. புதின் அவர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன குழப்பத்தினால அவர் இருக்க நாட்டிலே ஒரு குழப்பம் ஏற்படும். ஒரு பிரச்சனையும் ஏற்பட போது. அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குழப்பம் ஏற்படும். முக்கிய ஜனசந்தி இது பேசுகிறாங்க வழியை. அந்த வழியை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த 11ஆம் தேதிக்குள்ளே திறக்கணும்.
அப்படி இல்லைன்னா குழப்பங்கள் ஏற்பட்டுரும். ஆனால் வழிகள் இருக்குது. ஒரு முக்கிய நடிகர் அவர் பிரச்சனையாவார், அதோட பிரச்சனை ஆகிறது நம்ம பார்க்கணும். ஒரு முக்கிய நடிகை ஆல் இந்தியா ஃபுல்லாக வழியாகும், அது செயலையும் இருக்கிறத பார்க்க போகிறோம். ஹாலிவுட்டில் ஒரு முக்கிய நடிகருக்கு பிரச்சனை இருக்குது. வெப்பசலனம் 2 கடல் கூட்டத்தில் நடு மத்தியில் எழுப்ப போகுது. ஒரு மிகப்பெரிய எர்த்குயிக். அந்த எர்த்குயிக்னால நிறைய கண்ட்ரிகள் சில இடத்துல இந்த தடவை தண்ணி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் எரிமலைகள் ஒன்று இந்தோனேஷியாவில் ஏற்கனவே வந்திருக்கு, திரும்ப அந்த இடத்துல எழும்பலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யூரோப்பில் ஒரு கண்ட்ரியில் எழும்ப போகுது. ஒரு முக்கிய தலைநகர் வெளிநாட்டில் ஒரு வெடி வச்சு தகர்த்துருவாங்க. அங்கே பெரிய கூட்டங்கள், எல்லா நாடுமே ஒரு அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். 5ஆம் தேதி 11 இல்லைன்னா 15, 18 எப்படி இருந்தாலும் ஒரு கிராஷ் இருக்குது மார்க்கெட்டில். ஒரு மிகப்பெரிய கிராஷ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி சார், இப்போ லாஸ்ட் பதிவுகள் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு சரிவு நிலையை பெருசாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மீண்டும் வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் கொஞ்சம் ஏறுது, இருந்தாலும் அவசரப்படாதீங்க. இந்த மார்க்கெட் ஃப்ளோ எப்படி இருக்கும் சார்? 11 நல்லாயிருக்கும், 21க்கு அப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் சார். அதே மாதிரி இந்த சில்வர் அண்ட் கோல்டு வந்து இதனுடைய உயர்வு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த ஒரு வாரம் மடமடன்னு ஏற்றி தப்புன்னு விழுந்துடும், அந்த மாதிரியாக தான் இருக்கும். ஒரு ஹையர் இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஃபால் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார். அதே மாதிரி வந்து இப்போ சில்வரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கோல்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு கடந்த காலம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக ட்ராவல் பண்ணால் ஒரு நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கணும்னா எவ்வளோ நாள்? செப்டம்பர் கடைசி, அக்டோபரில் நல்லா ஒரு ஏற்றங்கள் வரும். அது பிப்ரவரிக்கு அப்புறமா திரும்ப உங்களுக்கு வழி ஏற ஆரம்பிச்சோம் சார். அதே மாதிரி இந்த நிஃப்டி 50 அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஷேர்ஸ், இந்த ஆப்ஷன் ட்ரேட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்? பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் இந்த ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் ஓகே தான். ஓகே, லாஸ்ட் இதுலேயே 3 to 15ஆம் தேதி வரைக்கும். ஆனால் இப்போ ஏறி இருக்கேன், நான் எப்படின்னு பார்ப்போம். ஓகே சார், ஃபைன் சார். அதே மாதிரி இந்த யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்? அமெரிக்கா ஒரு பெரிய அடி வாங்கும், அதில் பொத்துன்னு விழுந்ததுன்னா எல்லா கண்ட்ரிலும் இதுவாகிடும். பெரிய ஸ்டாக்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் பயப்படாதீங்க, பயப்பட டெசிஷனில் ஏறத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம், ஏறிடும். இப்போ ஜப்பான், சீனா, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா, உக்ரைன், இந்த மாதிரி கண்ட்ரி வந்து இப்போ உக்ரைன் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார். ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து உக்ரைனும், அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் போர்னால நிறைய வந்து பொருள் இழப்புகள்லாம் ஏற்படுது. இப்போ இவங்க வந்து மார்க்கெட்லேருந்து மீளணும்னா எவ்வளோ நாட்கள் பிடிக்கும்? கரெக்டாக 2.5 மாதம் கூட நல்லாயிடும், நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஆனால் நெக்ஸ்ட் இயர் ஜூன்லேருந்து ஷேர்ஸில் சின்ன ஆளுங்க கூட விளையாடுவாங்க, நல்ல விளையாட்டு அந்த மாதிரி இருக்குது சார். அதே மாதிரி ரொம்ப காம்படிட்டிவ் கண்ட்ரி அப்படின்னா ஜப்பான் அண்ட் சீனா சார். இவங்க வந்து என்னுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு? ஹாங்காங், சீனா இதெல்லாம் பயங்கர வளர்ச்சியாக இருக்கும். ஸோ இது வந்து ஜப்பான் ஓரளவுக்கு போய் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஆனால் சீனா இன்னும் அபிவிருத்தி, இன்னும் அவன் டாலர்ஸ்லாம் மிகப்பெரிய அளவில் ஏறும் சார். அந்த அளவுக்கு நம்ம இந்தியா வந்து அவங்க கூட மோதுற அளவுக்கு ஒரு தாக்கு பிடிச்சி வல்லரசு வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக தடையில்லை. அதே மாதிரி சார், இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இந்த கண்டுபிடிப்புகளில் வரும்போது பார்த்திங்கன்னா சைனா வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன், சூரியன் மாதிரி இன்னொரு விஷயத்த வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் வந்து ஒரு நல்ல பயன் இருக்குமா சார், இல்லை ஆபத்துகள் அதிகமாக இருக்கும்? அது ஒரு கிராமத்துக்கு தான் வெளிச்சம் வரும், எவ்வளோ பெரிய பெருசு பண்ணாலும் ஒளியை வாங்கி ஒளியை கொடுக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, அதனால எந்த பாதிப்பு கிடையாது, பாதிப்புலாம் இருக்காது அப்படின்னு. இப்போ ஏன்னா டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவங்களுடைய கண்டுபிடிப்புலாம் ரொம்ப ஹையாக இருக்குது சார். இன்னும் ரோபோட்ஸ்லாம் வெளியே வரப்போது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர் சார். சார் அதே மாதிரி இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க, ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு மாற்ற நிலை உருவாகணும். அது என்ன மாதிரி விஷயமா இருக்கும்? நிலவோட ஒளி, அதுக்கப்புறமா அது ஒரு பயன்பாடு. 2 சோலார். இந்த சோலாரில் வந்து சிஸ்டம் வந்து நிறைய புது சிஸ்டம் வந்துடும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக அப்சார்வ் பண்ணி வழி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்ததுனால அது ஒரு சிஸ்டம் எடுத்துன்னு வர சொல்ல நமக்கு இந்தியா ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு மின்சார வழிகள் நல்லாயிடும். இது உலகம் ஃபுல்லாகவே வருது, யூரோப் கண்ட்ரிலாம் வரப்போகுது, அவங்கெல்லாம் இன்னும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த டெக்னாலஜி வைஸில் இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கண்ட்ரீஸும். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜியில் மெடிசன் வந்து இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி புற்றுநோய்க்கான மருந்துகள்லாம் வந்து நீங்கள் நிறைய கண்டுபிடிப்பாங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2023 வரும் வந்துருக்கு. ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ்லாம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு, வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சார். முற்றிலும் அந்த குணமாகக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து வருமா சார் எல்லா கண்ட்ரி? இந்த இயர் ரெண்டுக்குள்ளே நிறைய ப்ரொடியூஸ் ஆகிடும், நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து. ஸோ அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்து ரொம்பவே வந்து மக்கள்கிட்ட இப்போ இந்தியாவில் தான் அதிகமான டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க சார். ஸோ ஒரு நார்மல் சுகர் லெவல் வந்து எவ்வளோ தான் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு சராசரி? ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? அதுக்கான மருந்துகள்லாம் எவ்வளோ சீக்கிரம் வரும்? எல்லாத்துலேயும் உணவு அளவு,
அளவோடு போனால் எந்த உணவு எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அளவோடு சாப்பிட சொல்கிறான். 5 வேளை பிரித்து சாப்பிட்டு பாருங்கள், சுகரே வராது. அப்பப்போ 2 hours ஒரு 2 hours ஒரு வாட்டி சாப்பிட்டாவே நல்லது. அது மாதிரிலாம் ஒரு 160, 140, 200 வரையும் வந்து நார்மல்னாங்க சார். இப்போ வந்து பிஃபோர் ஃபுட்டே வந்து 90 இருக்கணும், ஆஃப்டர் ஃபுட் வந்து 110, 120 இருந்தாவே வந்து ஒரு ஒரு நம்மளை ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது சார். அது வந்து எந்த அளவுக்கு நல்லது இல்லை ஆபத்தா சார்? 120, 140 இது ரெண்டுமே பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் அந்த 120க்கு மேலே காலையில் எழுந்த போனால் அப்போ தான் சுகர் ஸ்டார்ட்டு. 140 சாப்பிட்ட அப்புறமா அதிகமாக இருந்ததுன்னா அது சுகர் ஸ்டார்ட். அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை, வேண்டாம். இல்லை நாளுக்கு நாள் வந்து பேஷண்ட்ஸ் அதிகமாகிறதுக்கு அந்த குறைச்சிட்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி இது பேஷண்ட்டில் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அவேர்னஸ் இருந்தால் ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஃபிட்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அவேர்னஸ்னால தான் இது கொடுக்குறாங்க. அவேர்னஸ் கொடுக்குறது நல்லது தான். பட் அதனால ரொம்ப குறைஞ்சி அது பண்ணுறது அதுக்கு பலன் இல்லை. பேசிக் இருக்குது, அப்புறம் மிடில் இருக்குது, அப்புறமா ஐ இருக்குது. 160, 180, 210 எல்லாம் போனால் தான் ஐ. இன்னும் அதே லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சும்மா நேச்சுரலாக இருக்க மாம்பழம் இந்த மாதிரி வேர்க்கடலை சாப்பிடுவாங்க. இல்லை எனக்கு சுகர் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. மாம்பழம் சாப்பிடணும், ஒன்றாவது எடுக்கணும். அந்த சீசனில் எல்லாத்துலேயுமே பலா, வாழை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கன்னா மாப்பழா, வாழை வந்து கண்டிப்பாக ஒன்று எடுக்கணும். ஸ்வீட் வந்து பிரெயினுக்கு தேவை, ஸ்வீட் இல்லாமல் இருக்கக்கூடாது. சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடாது. என்னைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு மாம்பழமோ இல்லை ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு மாதுளம்பழமோ இல்லைன்னா எதனா ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. ஒரு அது பழமாக எடுத்துக்கினா நல்லது. கிட்னிக்கு நல்லது. கிட்னிக்கு வந்து பழமாக எடுத்துக்கினா, கிட்னிக்கு ஹார்ட்டுக்கெலாம் பழமாக எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. நம்ம நினைக்கிற மாதிரி சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், நிறைய ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆம்லா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஆயிலை வளர்த்தி வரும். அதே மாதிரியே தான் இந்த மாதிரியா ஸ்வீட்டாக இருக்கிறதுல பழத்தில் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பழம் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை வரப்போகுதில்ல. நம்மளோட சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு நம்ம பண்ணிக்கலாமே தவிர வாரத்தில் 2 நாளாவது இல்லை வாரத்தில் 3 நாளாவது ஆப்பிள் சாப்பிட்றது, டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து கான்ஸ்டிபேஷன் கிளியர் பண்ணும். உங்களுக்கு வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கனால இதெல்லாம் எடுக்கலாம். அவங்க நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, அதனால ஒரு ஆப்பிள் எடுக்கிறது நல்லது. சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் மெடிக்கல் சம்மந்தமாக நிறைய ஒவ்வொரு வாரம் ஒன்று பார்ப்போம் சார். சார் அதே மாதிரி சார் இப்போ தமிழக அரசுடைய நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? முக்கியமாக நிறைய அந்த மாற்றத்தை எடுத்துன்னு வந்துடும். நிறைய மாற்றம் நல்லாவே இருக்கும். ஆனால் பொறுக்கணும், கொஞ்சம் பொறுக்கணும். இப்போதான் வந்திருக்காங்க, பொறுமையாக இருக்கு, நல்லது செய்வாங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்களா, இல்லை வந்து வழக்கம் போல் மக்களுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கும்? ஏமாற்றமே இருக்காது, அவங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி நிறைய இந்த எதிர்கட்சிகள் கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ நேற்று அரெஸ்ட்லாம் ஆகி அவர் உள்ளே போய்ட்டு திருப்பி வெளியே வந்திருக்காங்க. இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் நடக்குது, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு சார். இன்னும் நிறைய அமைச்சர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கேம்லாம் வந்து மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதன் பிரகாரம் தான் சினாரியோஸ் போயிட்டே இருக்குது தொடர்ந்து. மீண்டும் விஷயங்கள் பெருசாக பூதாகரமாக வெடிக்கக்கூடிய காரணங்கள் ஏதாவது இருக்குங்களா? அடுத்த மாதம் இன்னொரு மந்திரி இன்னொருத்தருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது, பார்ப்போம். ஓகே சார். அதுக்கப்புறம் நேச்சர் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதன் பிரகாரம் தான் போயிட்டுருக்கு. மழையும் இருக்குது, வெயிலும் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு சார். இந்த 2026 இந்த மழைக்காலம் வந்து தமிழகத்துக்கு என்ன மாதிரியான மழைகள் கொடுக்கும் சார்? நிறைய மழை இருக்குது. இப்போ இந்த தடவை இந்த 15, 21க்குள்ளே வந்துட்டுனா ஓகே. ஆனால் அக்டோபர், நவம்பரில் ஒரு பெரிய வெள்ளம் நமக்கு காத்துன்னு இருக்குது. ஒரு பெரிய மழையே இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, நாகர்கோவில், கொள்ளிடம் இதெல்லாம் வந்து நிரம்பி வழியும். ஸோ கொள்ளிடத்துல தான் நிரம்பி விழியும். அப்போல்லாம் நம்ம ஒரு பேரிடர்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தடவை கடலோர மாவட்டம் ஃபுல்லாகவே இருக்கும், நல்ல மழை இருக்குது. ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நேச்சுரல் இந்த இப்போ நிறைய நம்ம என்விரான்மெண்ட்ஸு மாறிட்டே இருக்குது. இந்திய அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, எல்லா அரசாங்கமும் சேர்ந்து ஒரு நல்ல இப்போ என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. அதான் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நல்லது செய்வாங்க. நிறைய நீர்நிலைகள்லாம் இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் கிடைக்கும், வலுவுறுத்தி அதை எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஸோ விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய பயிர்கள்லாம் இப்போ என்ன பண்ணலாம் சார்? காய்கறிகள், கோஸ், காலிஃப்ளவர், முருங்காய், அப்புறமா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நீர்வரத்து காய்கறிகள் இதெல்லாம் நிறைய தேவைப்படும். நிறைய காய்கறிகள் இதுவாகும். செண்டு பூலாம் வந்து நிறைய ரேட் அதிகமாகிடும். அதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் வந்து நல்லாயிடும்.
சூப்பர் சார். சார் அதே மாரி தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப பயனுள்ளது. அதுக்கப்புறம் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமா பொங்கல், கூழ் ஊத்துறது, அப்புறம் நெறைய ஊர்கள்ல வந்து திருவிழா காலங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆடி கிருத்திகை வந்து முருகனுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார்? அதனுடைய மகத்துவம் என்ன இருக்கு? கிராம மக்கள் இந்த கிராம மக்கள் முற்றிலும் பெஸ்டிலாக கொண்டாடுறது இந்த ஆடி கிருத்திகை. அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தமிழ்நாட்டில் சவுத் இந்தியா ஃபுல்லாக கேரளா, இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராலாம் வந்து இந்த கார்த்திகேயன், அதான் கார்த்திகேயன் முருகன், கார்த்திகேயன் சொல்லுவாங்க நார்த்தில், இது வந்து முருகர் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில். முருகருக்கு முக்கியமான ஃபெஸ்டிவல் எடுக்கக்கூடியது இது. முருகருக்கும் ஏற்படும் கிருத்திகை அன்னைக்கு, அதே நேரத்தில் அம்பாளுக்கும் வழிபாடு பண்ணலாம், 2 பேருக்குமே வழிபாடு பண்ணலாம். முருகர் கோயிலில் அதிகமான வழிபாடுகள் நடக்கும். மெயினாக அவருக்கு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகங்கள் வந்து 6 படை வீடுக்குமே அபிஷேகம் நடக்கும். அதில் முற்றிலும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து திருத்தணியும் இந்த பழனி. இந்த திருத்தணி பழனி வந்து ரொம்ப பலன் கொடுக்கும். ரொம்ப வழி இருக்குது, ரொம்ப செய்யலாம். அதே நேரத்தில் இங்கே நம்ம வடபழனி அந்த கோயிலுக்கும் நல்ல ஒரு பலன் இருக்கும். நிறைய பேர் போகிறது அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு போகிறது, ஆடி கிருத்திகை வேண்டது. பிரச்சனைகள் கிருத்திகை வந்தாவே நம்ம உடல் மனசு சுகம் இல்லாமல் போகிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து ஈடுபாடு கொடுக்கும். அப்போ அந்த கிருத்திகளை நம்ம வேண்ட சொல்ல இந்த மனசுக்கு ஈடுபடக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இது ஒரு தெய்வ பலம். அதில் நம்ம எலுமிச்சைப்பழம் சுற்றி போட்டுக்கிறது, எலுமிச்சைப்பழத்தை வழிபடுறது, எலுமிச்சைப்பழத்தை 2 ஆக்கி விளக்கேற்றுறது இல்லைன்னா செயல் வந்து அந்த எலுமிச்சைப்பழம் அப்சர்வ் பண்ணி அந்த வேலையை செய்யக்கூடிய தன்மை அந்த எலுமிச்சத்துக்கு. அதனால தான் அது முக்கியமாக வழி பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் அந்த நேரில் அது பர்டிகுலராக வரக்கூடிய ஆடி. ஏன்னா சந்தி எப்பவுமே ஆகஸ்ட்டு இந்த 7ஆம் மாதம் இந்த சந்தி வரக்கூடிய ஒரு நிலமை 7ஆம் மாதம் முடிச்சு வரும், இல்லைன்னா 8ஆம் மாதம் ஸ்டார்டிங்கில் வரும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சந்தியில் எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய நிலைமைகள் இது செஞ்சால் வெற்றி கிடைக்கும், வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், மன நிறைவுகள் கிடைக்கும். 2வது தெய்வ பலங்கள் கூடும். வீட்டில் தெய்வ பலங்கள் கூடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். அப்போ இந்த விழைகள்லாம் பண்ணதுனால தான் ஒன்று ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம், இல்லை முருகருக்கு அபிஷேகத்தை கொடுக்கலாம், அபிஷேகம் வழிபடலாம், முருகரை ஆராதனை பண்ணலாம், முருகருக்கு ஓமங்கள் வளர்த்தது வழி பண்ணலாம். இல்லை நம்ம பெரிய லெவலில் போனோம், நிறைய பிரச்சனைகளை தீர்க்குதோம், நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா சத்துரு சம்பாரம் ஓமத்தை பண்ணலாம். ஓமங்கள் பண்ண சொல்ல ஒரு பெரிய பலன்கள் ஏற்படுறது அந்த நாள், அந்த கிருத்திகை ஆடி கிருத்திகை. அப்போ நிறைய ஓமங்கள் நடக்கும், நிறைய கோயிலில் ஓமங்கள் நடக்கும். இந்த வாட்டி பாருங்கள் நிறைய கோயிலில் ஓமங்கள் நடக்க போகுது, அதுக்கான வழி இருக்கும். ஏன்னா அது ஆடிகை கிருத்திகை முன்னிட்டு அதுக்கான வழி பண்ணுவாங்க. அதனால் நிறைய கோயிலில் இது வரைக்கும் பார்க்காத கூட்டத்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழிகள் வரக்கூடிய நிலமை இருக்குது. அதனால் ஆடி கிருத்திகை வீட்டில் இருந்து விரதமாக இருந்து வழி பண்ணணும். ஆடி கிருத்திகை 7ஆம் தேதியே வந்துடுது, இருந்தாலும் 7ஆம் தேதி ஈவினிங் வருது. ஆனால் வெள்ளிக்கிழமை தான் நமக்கு கணக்கு. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை கணக்கில் நீங்கள் வழி பண்ணிங்கன்னாவே நல்லா ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். சூப்பர் சார், நல்ல ஒரு அருமையான பதிவு கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் ராசிபலனோடு சந்திப்போம் சார். வணக்கம். 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 வெற்றி நாயகம் கோடான குறி ரசிகளும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம்.